அறவழியில் செல்வ வரணும்னா இந்த பதிகங்கள் எல்லாம் பாடணும். நல்ல இதுக்கு பேர் குறிஞ்சின்னு இந்த ராகத்துக்கு பேர். அரிகாம்போதின்னு பேர். இந்த 3 பேரும் அக்கா தங்க மாதிரி. அரிகாம்போதி, காம்போதி, எதுகுல காம்போதி. இந்த 3 பேரும் தங்கைகள். லலிதா, பத்மினி, ராகினி மாதிரி ஒரே முகமா இருக்கும். ஒரு சுரந்த வித்தியாசம். ரொம்ப ஜாக்கிரதையா பாடணும் இவங்களை. தேவாரத்துக்குனே உரியது அரிகாம்போதி. அந்த காலத்துல ஓதுவா மூர்த்திகள் இந்த அரிகாம்போதியை பாடினா அவன் தான் பெரிய ஓதுவா மூர்த்தின்னு பட்டம் கொடுப்பாங்களாம். அரியானை அந்த நர்த்தம் சிந்தையானே அருமறையின் நகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை இது அரிகாம்போதி. இதுக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கார், காம்போதி. இந்த C.A. ஜெயராமன் சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் வந்தது. அதுல T.K. பகவதி ராவணன் நடிச்சிருப்பார். வீணை கொடி உடைய வேந்தனே அப்படின்னு ராவணனை பாடுவார். அதுல C.A. ஜெயராமன் பாடுவார், கைலாயநாதனை மயக்கும் ராகம் என்னவோ அண்ணா காம்போதி அப்படின்னு. வேதம் ஓதி வெண்ணோள் பூண்டு வேதம் ஓதி வெண்ணோள் பூண்டு வெள்ளை எருதே வேதம் ஓதி வெண்ணோள் பூண்டு வெள்ளை
போல எனவும் நக்க எனவும் நம்ப என நின்று பாதம் தொழுவ பாதம் தொழுவ பாவம் தீர்ப்ப பாதம் தொழுவ பாவம் தீர்ப்பு பழன நகுவாரே பாதம் தொழுவ பாவம் தீர்ப்பு பழன நகரே பழன நகரே பழன நகரே பழன நகரே பழன நகரே பழன நகரே 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 இது ஞானசம்பந்தர் பாடிய மிக அற்புதமான காம்போதி. பூவர் மலர் கொண்டு அடியார் தொழுவர் புகழ்வர் வானோர்கள் பூவர் மலர் கொண்டு அடியார் தொழுவர் புகழ்வர் வானோர்கள் 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 பூவர் மலர் கொண்டு அடிய தொழுவர் புகழ்வர் ஆனோர்கள் மூவர் பூரங்கள் மூவர் பூரங்கள் எதிர்த்த அல்கு மூவர்க்கு அருள் செய்தார் மூவர் பூரங்கள் எதிர்த்த அல்கு மூவர்க்கு அருள் செய்தார் மாமழை நின்று அதிர வேரோவே ஒருவின் நிறையோடும் மாமழை நின்று அதிர வேரோவே ஒருவின் நிறையோடும் 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 தூமாமழை நின்று அதிர வேரோவே தோறுவில் நிறையோடும் ஆத்மாம் பீனை வந்து ஆத்மாம் பீனை வந்து அணையும் சாரல் ஆத்மாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையே காம்பினை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையே அண்ணா மலையரே அண்ணா மலையரே அண்ணா மலையரே அண்ணா மலையரே இப்படி பாடினார். ஞான தபோதரரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அண்ணாமலையார் கூப்பிடாம அந்த மலைக்கு போகவே முடியாது. காந்த மலை அது.
அப்படியே ஒரு தடவை போயிட்டீங்கன்னா அவங்க இழுத்துப்படுவான் அந்த ஆளு. நான் எப்போ போனாலும் அந்த வழியா போனா மலையை உள்ள போக மாட்டேன், மலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். ஏன்னா உள்ள போனா மாட்டிக்குவோம், இவர் இழுத்துருவார். அப்படி என்னை இழுத்து விட்டார். இனி மாதமும் அவனை தரிசிக்க அங்க முற்றுதல் செய்ய போறோம். மாதமும் அவன் மலை அடிவாரத்தை உட்கார்ந்து ஒரு பெரிய மடம் ஒன்று அங்கே திருவண்ணாமலை ஆதீனம் என்கிற ஒரு ஆதீனத்தை அங்கே உருவாக்க போகிறோம். 1000 ஆண்டு பழமை வாய்ந்த மடத்தை மீட்டு எடுக்க போறோம் அங்க திருவண்ணாமலையில. அப்படி நீ உலகளாவிய அன்பர்கள் எல்லாரும் வந்து வழிபட வேண்டிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பெருமான், அண்ணாமலை அண்ணல் தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய இடம் திருவண்ணாமலை. வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருவண்ணாமலை வரணும். உங்க தலைவிதி மாறணும்னா அந்த மலையை சும்மா பார்த்து இப்படி 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்தீங்கன்னா பாவம் தீரும். ரமணர் சொல்றார், பாவம் தீர்ந்து போயிடும்பா, சும்மா சுத்தி வா மலையை. ஒரு தடவை வந்தா அவன் திரும்பி உங்களை பிக்கப் பண்ணிக்குவான். நீ மறந்தா கூட நீங்க மாசம் போயிருவீங்க. ஒரு அன்பர் மலேசியால இருந்து மாசம் வர்றார் திருவண்ணாமலைக்கு. நம்முடைய மலேசியாவில் ஒரு கோயில இருக்கு, சிரம்பான்ல ஒரு பெரிய சிவாலயம். அந்த கோயில் நம்ம தான் நிர்வாகம் பண்றோம் மலேசியாவில், சிரம்பான் துங்கு சஃபார்ல. அந்த கோயில் தலைவர் மாசம் 5 நாள் 10 நாள் வந்துருவார். மலேசியா டு திருவண்ணாமலை விஜயன்னு பேரு. அப்படியெல்லாம் அண்ணாமலையார் இழுத்து விடுவார். ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், ரஜினிகாந்தா இருந்தாலும், இளையராஜாவாக இருந்தாலும் உட்கார வச்சு விடுவார் வந்து. இப்போ அவரே அந்த உட்காந்துருக்கிறாங்க வந்து. அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி இது ஒரு ராகம், இந்த காம்போதி. இன்னொன்று இருக்கு, ரொம்ப கடினமான ஓதுவார்களால் ரொம்ப கஷ்டம். இசைஞானம் தெரிந்தவன் தான் இதை பாட முடியும். இந்த பதிகை எவ்வளவு கஷ்டமோ அந்த ஊருக்கு போகிறது கஷ்டம். உத்தரகாண்டில் கேதாரம்னு ஒன்று உண்டு. சேதாரம் இல்லாமல் வாழணும்னா கேதாரம் போகணும். நான் 2 முறை போய் படாத பாடுபட்டேன் இந்த சாமியை பார்க்கறதுக்குள்ள. எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா எங்கள் மோடி நேரம் அங்கே தான் போவார், போய் தியானம் பண்ணுவார் கேதார சாமியை பார்த்து. 2வது காசிக்கு போயிடுவார். எலெக்ஷனுக்கு முதல் நாள் 2 நாள் முன்னாடி போய் உட்காந்து கன்னியாகுமரிக்கு வந்துடுவார், ஜெயிச்சிருவார். சிவனை நம்புறான் அந்த ஆளு. ஆமா, அதனாலதான் பாராளுமன்றத்தில் போய் ஓதுவாமூர்த்தி தேவாரம் பாட வச்சு. அதாவது தமிழே தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். போல் நையே அப்படின்னு பாரு. என்ன அச்சா அச்சா, அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனா ஓதுவாமூர்த்தியை வச்சு பாட வச்சு விட்டார். நீங்க ஓதுவாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்குறாரு திருத்தணி ஐயா சுவாமிநாதன் அவர்கள். தமிழ் திருமுறை பாருங்க, அவருக்கு தெரியாது. ஆனா சொல்றான், இல்லையா இது செய்யணும், சரிங்க அப்படியே செஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி வேயூரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேகனின்று என் குலமே புகுந்த அதன ஞாயிறு திங்கள் சோதன் வியாழம் சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியா அவர்க்கு மிகவே. இந்த பதிகத்தை பாட வைத்தார். அப்படி சுதந்திரம் வாங்கும் போது பாடிய பதிகம் தான் இந்த பதிகம்.
இப்படின்னு தான் போகும். ஏதாவது லகான கிரகான எடுத்தீங்கன்னா அது முறைக்கும் இப்படி பார்க்கும். அதுவே 40 கிலோ இருக்கும், இவன் உட்கார 100 கிலோ இருப்பான். அடப்பாவி மனசாட்சி இல்லையாடா, அது பார்க்க முடியும். வச்சுக்கிறேன் அப்படின்னு நேராக போவோம். கடைசியாக அந்த டேர்னிங்கில் வரும் பாருங்க, அப்படி இருக்குன்னு ஆடும். தள்ளி விட்றான் ஓ நாசமாக உடனே அங்கே ஒடியாருவாங்க குதிரைக்காரன். ஓ என்னையா பண்ணேன் அப்படின்னு கேட்பான். இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணல, என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை இந்த வெள்ளை அச்சு வெள்ளம் அதை கொடுப்பான் அந்த குதிரைக்கு, அது சாப்பிடும். அப்போ திரும்ப என்ன பண்ண, என் தலையை எடுத்து நான் செஞ்ச பாவம் அவனை ஏறி சொல்லி அதில் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமையே ஏறுவான் அந்த குதிரை மேலே. அது இவ்வளோ தான் இருக்குது அந்த குதிரை. கோவேரி கடுதான பேர், அதுக்கு பேர். கொஞ்சம் உயரமாகவும் இருக்காது, குட்டையாகவும் இருக்காது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஏறப்படாது. இல்லை கொஞ்சம் பெரிய குதிரையாக கொண்டாடு, அது தாங்குமா, அது அப்படியே திணறும், வாயில நுர வந்து நான் செஞ்ச பாவம் இவனை சுமக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி உள்ள போனீங்கன்னா அந்த சுவாமி கேதார்நாத் சுவாமி இருப்பார் உள்ள. அங்க ஞானசம்பந்தர் போனதே கிடையாது. காளகத்தில இருந்து பாடுகிறார் ஞானசம்பந்தர். தொண்டர் 5 களிரும் என்ற பதிகம். இது ரொம்ப அற்புதமான பதிகம், பாடவே முடியாது, பயிற்சி பண்றது ரொம்ப கடினம். நல்ல காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படின்னு மாரிமுத்தா பிள்ளை பாடினார். இது எதுக்குல காம்போதி. எதுகுலம்னா ஆடு மாடு மேய்க்கிற கண்ணன் குளத்திலே தோன்றிய யாதவர்கள் புல்லாங்குழல்ல வாசிக்கிற ராகமா இது. தொண்ட 5 களேரோ தொண்ட 5 களேரோ தொண்டரன் களேரோ தொண்டர் அஞ்சி களேரோ அடகி சோறும் தொண்டரன் களேரோ அடகி சோறும்பு இண்டை செய்யும் மையில் வண்டு வண்டு மயில் பண்டு மயில்
தொண்டரஞ்சு களேரும் தொண்டரஞ்சு களிரும் தொண்டரஞ்சு களேரும் அடகி அடகி இந்தை கட்டி கட்டி செய்யோமே ஞானசம்பந்தர் வண்டு மாதிரியே பாடுவார். செவ்வழி பன்மிழற்றும் மிளலையாமே. வண்டு இப்படிதான் பாடுமா. இதை மட்டும் ஒருத்தன் பாடினான்னா அவன் தான் ஓதுவாரும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. திருமுறை இசைமணின்னு. இந்த தாண்டகத்தையும் இந்த பாட்டையும் பாடணும். கடைசி பரீட்சை அதுதான். வாதியாட்ட போய் பாடணும். இங்கே பாடுறா அப்படிம்பார். செவ்வழியை பாடினா ஓகே ரைட் கிளம்பு. அதுதான் கடைசி மெடல். தொண்டரஞ்சு களியே அடகி சொரும் பாயா மல எம்கேடி மாதிரியே பாடணும். எம்கேடி மாதிரி ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் வாழ் திருவால தியாகராஜன் மகராஜன் போதஸ்வரூபல் அப்படின்னு அவரு அந்த ஆள் மாதிரி இனிமே யாரும் பாட முடியாது. பூமியில் மானிட ஜன்மமடைந்துமோ புண்ணியம் இன்றி விலங்குகள் பூமியில் மானிட ஜன்மமடைந்துமோ புண்ணியம் இன்றி விலங்குகள் காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவே காமம் கோபமும் உள்ளம் நிரம்பவே காலமிதே இப்போதும் காந்தியும் போற்றும் இப்பூமியில் அப்படின்னு சிந்து பைரவின்னு ஒரு ராகம். பாதிமதி நதி போது மணி சடை நாதரூழிய குமரேசா பாகு கணி மொழி மாது புறமங்கள் பாதங்களூழிய அதும் ஒரு விழிகாக மோகருள் மாயனே திரு மருகோனே காலல் என்னை அணுகாமல் உணர்ந்திரு வழி வழிபட அருளாயே அதிய நோடு தேவ சுரன் ஆளுவகையுரு சிறை மேடா ஆடும் மயேலினில் ஏறி அமரர்கள் சுடவளம் வரும் சுதமிக வளர் சோலை மருது சுவாமி மல்லேதனே குறைவோனே சூரல் உடலவாரி குவரிட விளைவிட வள
இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். சினிமா பாட்டையே, அம்பல பாட்டே அரும்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் வெறும் பாட்டு. சினிமா பாட்டு கேட்கறது நல்லா இருக்கும், ஆனால் எத்தனை கேட்க முடியும்? கல்யாணம் ஆன புதுசுல மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாட்டை பாடி 1500 வருஷம் ஆச்சு, இன்னமும் பாடுற சலிக்கல. நேற்றுக்கும் தோடுடைய செவியன் விடையறிவோ தோவன் அதிசூடி 2126 இதே சைவ மண்டலத்தில் நிச்சயமா நான் இருக்க மாட்டேன். அப்ப யாராவது ஒரு ஓதுவாமூர்த்தி வந்து இதே பாட்டை பாடுவார். அப்ப இதே மாதிரி கேட்பாங்க. அப்பையும் பழைய பாட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. 2126 100 வருஷம் கழிச்சு அப்பையும் யாரோ ஒருத்தர் இந்த பாட்டு தான் பாடுவார். நல்ல திருமுறைக்கு அதுதான் திருமுறை அமிர்த மாதிரி. அதுவும் சாகாது, நம்மையும் என்னைக்கு வாழ வைக்கும். அதனாலதான் இன்னைக்கு 1500 ஆண்டுக்கு முன்னாடி பாடின பதிகத்தை மீண்டும் மீண்டும் பாடுறோம், சலிப்பே வரல. ஆனா 1000 திரைப்பட பாட்டு வருகிறது, சலிப்பு வருது, போர் அடிச்சு போச்சு பழைய பாட்டு. யாராவது கேட்கிறோமா? இப்ப யாராவது போய் பூமியில் மானிடையோ சரியான கழுத்த இருப்பாரு. 90 வயசுக்கு நம்மளுக்கு இந்த பாட்டு சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து ஆஹா அப்படின்னு நினைப்பார். யாருக்கு? 90. மன்மதலீலையை வெல் அப்படின்னு அப்படியே அவர் குஷியாயிருப்பார். சின்ன வயசுல அப்போ ஒரு 1950 52 வாக்குல இல்லையா அப்படி வந்ததுன்னா வேற பாட்டு வரும். அமைதியான நதி அப்படின்னு பழைய நினப்பெல்லாம் வரும். ஆனா என்னைக்குமே நம்முடைய சிந்தையில் இருக்கிற ஒரே நிலை தேவாரம் திருவாசகம். குறைவில்லா நிறைவே கோதிலா கோதிலா அமுதே மறையுமாய் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறை பெறா நீ போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை முறை சிவனே 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 இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டதாய் இனி உன்னை என் இறக்கே நே சாங் என்று சொன்னானே ஜீவு, அதுதான் திருவாசகம். எலும்பையும் முறுக்குகிற இப்படி பாடினா உங்க எலும்பை உருக்கும், அப்படியே திருப்பரங்குறை அழிச்சிட்டு போயிடும். மணிவாசகரே அப்படியே முன்னாடி வந்து காட்டும். அதுதான் இந்த மோகனம் என்கிற முல்லைப்பண். இதை கேட்கணும்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க இந்த ஒரு பாட்டு காதல விழறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் செய்தால்தான் திருவாசகம் ஒரு பாட்டாவது உங்க காதல வந்து விழும். அது சிவனுடைய திருவருள் இல்லாம இங்க வந்து உட்காரவே முடியாது. அதனால நிறைய காசு பணம் பொருள் சேர வேண்டும், அறவழியில் நிறைய காசு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு நேரம் போதாது, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஆகையினால அதற்குள்ளதாக பொன்னும் பொருளும் கிடைக்க எதுக்கு சொல்ல வந்த அரிகாம்போதின்னு ஒன்று உண்டு. குறிஞ்சி பண்ணு பேரு.
செல்வ நடு மாடம் சென்று செல்வம் மதே தோய செல்வம் போய செல்வர் வாட்டில்லை சித்தம்பலம் மேய செல்வல் கையேத்தும் செல்வம் செல்வமே செல்வம் செல்வமே. தமிழ்ல செல்வம்னு பேர் வச்சாங்க. செல் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? செல் அப்படின்னா கோ இல்லையா? செல்வம்னா போ. வம் அப்படின்னா அதுலயே கம் இருக்கு. வம்மிலேயே கம். நாவுக்கரசர் நிறைய இங்கிலீஷ் பயன்படுத்துவார். பணக்கை மும்மத வேழம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல குத்தனை குத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. என்ன சொல்றாரு? நோ மறந்து உய்வனோ. சொல்லுங்க நீங்களும் நோன்னு சொல்லுங்க. மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ நோ மறந்து உய்வனோ அவரே சொல்றாரு. அதனால செல் அப்படின்னா பணம் போகுமா, வம்முனா வரும். இன்னைக்கு ஏன்ட்ட இருக்கிற பணம் அங்க வரும், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து அங்க போகும். அதுதான் அது பேரு செல்வம்னு பேரு. போகும் வருமா, போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியம். ஒவ்வொரு காசா வரும், போகும்போது எல்லாம் சொல்லாம போயிடும். அவை கூத்தாட்டு அற்றே பெரும் செல்வம்னார். இந்த டிராமாவோ சினிமா தியேட்டர்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஒருத்தன் வருவான், 7 மணிக்கு ஒருத்தன் வருவான், பாதி படம் ஓடும், அப்போ ஒருத்தன் வருவான். என்ன சார் படம் போயிடுச்சா சார் அப்படின்பா. அடா பாதி படம் முடிய போதுற, என்னங்க உலக அப்படி போயிடுச்சு, என்னங்க கதை சொல்லுங்க அப்படின்பா. ஆனா படம் முடிஞ்சதுன்னா 4 மணிக்கு வந்தவன் முதல்ல போகணும், 5 மணிக்கு வந்தவன் 2வது போகணும். யாராவது சொல்றாங்களா? எல்லாம் ஒரே தடவை எந்திரிச்சு எல்லாம் ஒட்டா போற மாதிரி. காசு வரும்போது ஒன்னொன்னா வருமா, ஆனா போகும்போது சொல்லிக்காம எல்லாம் அள்ளிட்டு போயிருமா. அதனால தர்மம் செய்ய அப்படிங்கிறார். கொஞ்சமாவது தர்மம் பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றார். ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், பணத்தின ஈட்டிய செல்வம் ஈத்துவக்கும் பெரிதுன்பம். நம்ம ஊர்ல எல்லாம் பஸ்ல நீங்களா போயிருப்பீங்க. கண்டக்டர் எப்பயாவது 1 ரூபா பாக்கி வச்சுட்டா தூக்கம் வருங்கிறீங்க உங்களுக்கு. சார் 1 ரூபா, வடிவேல் மாதிரி சார் 1 ரூபா, சார் 1 ரூபா. அவன் என்ன பண்ணுவான், 2 ரூபாயை கொடுத்து நீ அவனை பிரிச்சுக்கன்னு போயிடுவான். இப்போ உடனே அவன்கிட்ட எப்பயோ 1 ரூபாய் குடியா, 1 ரூபாய் குடி. ஆனா 1 ரூபாயை இழக்க நம்மளால முடியல. அதே 1,00,000 ரூபாயை தானமா கொடுத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும். சார் 1,00,000 ரூபாயை தானமா கொடுத்துட்டேன் பாருங்க. 1 ரூபாயை இழந்தா மனசு துடிக்குது, அதுவே 1,00,000 ரூபாயை தானமா கொடுத்தா மனசு மகிழ்ச்சி அடையுது. அதனாலதான் இழப்பதற்கும் தானமாக தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நீங்கெல்லாம் கொடுத்த தானத்தினால இந்த நிகழ்ச்சி நடக்குது, இதனால இந்த ஊரே மகிழ்ச்சி அடையுது. தேவாரம் பாட பாட மங்களம் பெருகும், அமங்கலம் நீங்கும், நோய் வராது, பிடி வராது. உங்க குடும்பத்துல யாருக்கெல்லாம் இந்த திருமுறை இந்த பணிக்காக உதவி செய்தார்களோ அத்தனை பேரும் 21 தலைமுறைக்கு வாழ்வார்கள். இது சத்தியமா நான் சொல்றேன், முருகன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். சிவபெருமானுக்காக 1 ரூபா கொடுத்தீங்க பாருங்க, 1000 ரூபாய் கை மேல கொடுப்பான், 1000 ரூபாய் கொடுப்பான். இது சத்தியமா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க செய்த இவ்வளவு பெரிய பயன்தான் என்னை வரவழைத்து இங்க வந்து 5 நாள் திருமுறையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறீங்களே. நிச்சயமா உங்களை பெருமான்
தர்மத்துக்கு செய்த பணம் உங்களை 1000 மடங்கு வந்து சேரும். ஒரு பழமொழி உண்டு, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். ஆனால் என்னை பொறுத்த மாட்டிலும் காட் ப்ரப்போசஸ் ஐ எம் டிஸ்போசஸ். கடவுள் தருகிறார், நான் அழிக்கிறேன். அதனால கடவுள் தான் தர முடியும், நம்ம தான் பணத்தை அழிக்கணும். அழிக்கணும்னா அழிக்கிறது கிடையாது, தர்ம வழியில அற வழியில செல்வம் வந்தால் அந்த தர்மத்திற்கு நிறைய செய்யணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பெருமக்கள் நம்முடைய இலங்கை திருநாட்டிற்கு நிறைய உதவி செய்கிறார்கள், சிவனருள் இல்லத்திற்கு உதவி செய்கிறார்கள், சரியான தமிழ் பேரவைக்கு உதவி செய்கிறார்கள், ஈழப் பெருமக்களுக்கு உதவி செய்கிறார்கள், இந்த சிட்னி முருகனுக்காக நிறைய உதவி செய்கிறார்கள். நீங்கெல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் எப்படி நிகழும் என்று நாங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, வாசி தீரவே காசு நல்குதீர், வாசி தீரவே காசு நல்குதீர், மாசில் மிழலையீர் ஏசலில்லையே, மாசில் மிழலையீர் ஏசலில்லையே. எங்கள் அன்பிற்கினிய அரும்பெரும் தொண்டர் எங்கள் செந்தில்குமாரன் ஐயா அவர்கள், நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவர் 9:30 மணி, சாமி 9:30 மணினார். எனக்கு அப்படியே பொற்காசு கொடுத்த மாதிரி இப்போ இப்படின்ட்டார். அவர் குற்றம் வாழ்க, அவர் அரசு வாழ்க. நல்ல மனிதர், மா மனிதர். அந்த மாதிரிலாம் ஒரு தொண்டர் கிடைக்கிறது நாங்கள் செய்த ஒரு பெரிய தவம், பெரிய புண்ணியம். ஏன்னா எதை பற்றியுமே இன்னைக்கு வாலண்டியர்ஸ், இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் முருகனுக்காக தொண்டு செய்கிறார்கள். எங்கள் குமரன் ஐயாவா இருக்கட்டும், பழைய அடியார், எனக்கு ரொம்ப ஆனந்தம். 2014 அன்னைக்கு பார்த்த நிறைய பேர் உருவம் மாறிவிட்டது, ஆனால் அவர்கள் உள்ளம் மட்டும் மாறாமல் இருக்கிறார்கள். பழைய அடியார்கள், பழைய அடியார்கள் நிறைய பேர் வரல. நீங்க எல்லாம் மீண்டு வரணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம், தொண்டு செய்தோம் இல்லாமல் நீங்க இந்த மாதிரி விழாவுக்கு நீங்க வரணும், மீண்டும் வெளிச்சியோட வரணும். எல்லாருக்கும் உங்களுடைய வயசாயிடுச்சு, என்னத்தை இனிமே போய் என்னத்தை இனிமே செஞ்சு எல்லாம் போக வேண்டியது. ஒன்றும் வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை. ட்ரம்பே 100 வயசு ஆகும் போது அவனே நாட்டை ஆட்டி படைக்கிறான். ஜோ பைடன் இப்படிங்கிறாரு, அவரே இன்னைக்கு கார் ஓடுறாரு. இன்னைக்கு ஜோ பைடன் நான் தான், அடுத்தது நான் தான் அப்படிங்கிறாரு. 100 வயசு கிழமை. நீங்க என்னன்னா இப்பதான் 80 ஆகுது 70 ஆகுது, அதுக்குள்ளேயே ரிட்டையர்மெண்ட். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. திருமுறை பானவர் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அது எங்க அர்ஜுனமணியாவது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவர் இன்னும் சிறப்பா இருப்பார். எல்லாரும் உங்களுக்கு நோயே வராது. வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடத்துங்க, நீங்க பூஸ்ட் ஏற்றிங்க. நான் 5 நாள் சார்ஜ் போட்டிருக்கேன், பெரிய சார்ஜ், காருக்கு சார்ஜ் போடுற மாதிரி. அடுத்த வருஷத்துலையும் தாங்கும். அதனால சார்ஜ் ஏற்றணும்னா இப்படி விழா பண்ணிகிட்டே இருக்க. சும்மா ட்ராமா, ஆர்கெஸ்ட்ரா, கூத்து, சினிமா நடிகர் வருக அப்படின்னு இளைஞ சமுதாயம்லாம் போயிட்டு இருக்கு. கொடுமை. அவன் சம்பாதிக்கிறதுக்காக அவன் வந்து ஆடுறான், ஆளுமா டோலுமான்னு. கடைசியில் எதா கிரகம் வந்ததுன்னு அவன் போயிட்டு வரான்மா. அவனுக்கே கோயில அழைகிறான். திருநள்ளாரா போய் இங்கே வந்து இப்படி ஹரிதாரம் பூசிட்டு ஆடுறான், அங்கே வந்தா திருநள்ளாரா போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சிவசிவாங்கிறான். யாருக்கும் தெரியாம திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலை என்னை காப்பாத்துங்கிறான். கடைசியில எங்க சுத்தினாலும் அங்கதான் வரணும். சினிமா நடிகர் பின்னாடி போகிற கலாச்சாரம் என்னுடைய இளைஞர்களுக்கு வந்து விட்டு, நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் நம்முடைய தமிழுக்காக, நம்முடைய நாட்டிற்காக பாடுபட்டவர்களுடைய வரலாறை சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் வருகின்ற தலைமுறை வீணாக போய்விடும். அதுல இந்தியாவா இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், வரலாறை சொல்லுங்கள், தயவு செய்து வரலாறை சொல்லுங்கள். சும்மாவா பெற்றோம் சுதந்திரம் சர்வேசா, ரத்தம் சிந்தி பெற்றோம் சுதந்திரம்ங்கிற மாதிரி பழைய வரலாறுகளை சொல்லுங்கள். அப்படி சொல்லலைன்னா நம்ம செய்த இந்த இடர்பாடெல்லாம், பட்ட துன்பங்கள் எல்லாம் வெளியே தெரியாது. இதெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்படாத உண்மைகள் சொல்லணும். நம்முடைய இலங்கை திருநாட்டை எப்படியெல்லாம் பாடுபட்டோம், எப்படியெல்லாம் நம்முடைய நாட்டிலே அவதிப்பட்டோங்கிறத உங்கள் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றினோம் என்பதை அவர்களுக்கு தெரியும். அதனால இந்த வரலாறை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆகையினால நான் நிறைய விஷயம் சொல்ல முடியும். நான் இதில் வேதாரண்யத்தில் இருக்கும்போது ஒரு போட்டு வந்தது தெரியாதனமா கோடியக்கரையில். அதில் ஒரு 2 பேர் இறங்கினான். சாமி எங்கே போறீங்கன்னா, ஐயா நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னேன். கூட வாங்கண்ணா. நான் ஏறி போனால் புடு அங்கே தெரிஞ்சது ஒரு புகையாக வந்தது. 14 கிலோமீட்டர் தள்ளி ஒரு போட்டில் பாதி தூரம் போயிட்டேன்.
போய் பார்த்தா அதாங்க மன்னர் அப்படின்னா. யோ எங்கேயா விட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு கையில் ப்ரெட்டும் இதையும் கொடுத்து விட்டு அவ்வளவு மரியாதையாக அமுச்சு வச்சாங்க. அன்னைக்கே போய் தான் அன்னைக்கே வந்திருப்பேன். இது தப்பிச்சு பொழைச்சோம்னு திரும்பி வந்து சேர்ந்தோம். அந்த மாதிரியெல்லாம் சுவாமி ஏதோ ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார். அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இலங்கைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு, அதில் மறுக்கவே முடியாது. அது யார் சொன்னாலும் இன்னமும் சாக வச்சதில் எங்களுக்கு இடம் இருக்குது. வாரணனியில் அந்த காணி எங்கள் பேரில் தான் இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதை தானமாக கொடுத்துருக்குறோம். முத்துக்குமார் சுவாமி சிவாச்சாரியாருக்கு தானமாக கொடுத்துருக்குறோம். அந்த பட்டயம் கூட இருக்கிறது, அந்த பத்திரம் கூட. அப்படி நீங்கள் தெரியும் சாவகச்சேரி அந்த வாரணி என்கிற ஊரில் அப்படியெல்லாம் அந்த தொடர்பு இருக்கிறவர்கள் நாங்கள். அதனால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை வளர்த்த வேண்டும். திருமுறையை கொண்டு போய் சேர்க்கணும். திருமுறை தான் சமுதாயத்தை வளர்த்தும். சிவனருள் இல்லம் போன்ற நல்ல அன்பர்கள் திருமுறை பாடினதுனால தான் அவங்க இன்னைக்கு செழிப்போடு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு உதவி வருதுன்னா திருமுறை பாடுகிறார்கள். திருக்கேச்சுரம் சுவாமி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது. நல்லை கந்தன் இல்லை என்று சொன்னால் நம்ம கிடையாது. மாவிட்டபுரம் கந்தனுடைய அருள் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. எல்லா சுவாமி நம்மை செல்வ சன்னதி முருகன் இன்னைக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட நைனாத்து நாகபூசணியாக இருந்தாலும் சரி, யாராக நம்முடைய இனிவில் நம்முடைய பெருமானாக இருந்தாலும் சரி, இன்று முன்னேஸ்வரம் கீரீஸ்வரம் நகலேஸ்வரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கலாச்சாரத்தை அவர்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மறுக்க முடியாது. எல்லாத்தை விட கைலைநாதன் அம்பலவாணன் நம்முடைய ஈழத்து சிதம்பரம் எல்லாம் உள்ள பெருமான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சிதம்பரநாதருக்கு நேர்கோட்டில் இருக்கிறார். நீங்க ஈழத்து சிதம்பரமும் நேர்கோட்டில் இருக்கிற ஒரே தலம். இது மறுக்கவே முடியாது. அப்போ ஈழத்து சிதம்பரத்துக்காக திருப்பழி எழுச்சியை நான் பாடி அமைச்சேன். 2014 வரும்போது ரெக்கார்ட் பண்ணாங்க நம்முடைய பெரியவர்கள். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, ஈழத்து சிதம்பரத்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. பிறகு நாங்கள் 2018 நம்முடைய ஐயாவோடு அந்த சன்னதிக்கு போய் பெருமானை தரிசனம் செய்தோம். ஈழத்து சிதம்பரம் காரை நகர் பெருமான். காரை தீவு வேற, காரை நகர் வேற, அது மட்டக்களப்பில் இருக்கு. அங்கேயும் போனோம் காரை தீவுக்கு. அப்படியெல்லாம் நிறைய அடியார்கள், தேன் பாயும் மீன் பாயும் நாடு மட்டக்களப்பு. அப்பேற்பட்ட அடியார்கள் அங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி திருக்கோயிலூர் என்ற ஊரில் திருவாசகம் முற்றுதலை செய்தோம். ஒரு நாள் முழுக்க திருவாசகம் முற்றுதலை செய்த திருக்கோயிலூரில், நம்முடைய மட்டக்களப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில். அதே போல் ஈழத்து திருச்செந்தூர் சொல்லிட்டு திருச்செந்தூர் மாதிரியே ஒரு சிவாலயம் இருக்குது மட்டக்களப்பு பக்கத்தில், அங்கேயும் தரிசனம் செஞ்சோம். அப்படி நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பாசி தீரவே காசு நல்குவி, வாசி தீரவே. நிறைய பேர் காசு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால பாட மாட்டேங்கிறீங்க. காசு வேணுங்கிறவங்க பாடுங்க. இல்லை எங்களுக்கு போதும் சாமி, நிறைய இருக்கு, சாமி கொடுத்துருக்காரு, இனிமே காசே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க பாடாதீங்க. இந்த பாட்டு 2 வரி தான். வாசி தீரவே சொல்லுங்க. பழைய காலத்து ஆயுத ரேடியோ மாதிரி சவுண்டு குறையுது. நான் அடிக்கடி அந்த பின்னாடி இருக்கிற கம்பியை மேல உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. இலங்கை கொழும்பு கூட்டுத்தாபனம் இல்லையா? வாசி தீரவே, இன்னும் கொஞ்சம் வேல்யூ. வாசி தீரவே காசு நல்குவி, மாசில் நிழலை போகும்போது பஞ்சம், பசி, பட்டினி, மழை இல்லை, சாப்பாடு இல்லை, அடுப்புல பூனை தூங்குது. எல்லாரும் சுவாமி இப்படி மழை இல்லாம விவசாயம் இல்லாம பஞ்சம் வந்துட்டு சுவாமி என்ன பண்றதுனார். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் சுவாமிகிட்ட போய் கேட்டு காசை வாங்குறோம்னு நாவுக்கரசர் உழவாரப்படையை எடுத்துக்கொண்டு நேரா போய் நின்று சுவாமியை வேண்டினார். சுவாமி, இந்தாப்பா நாவுக்கரசரே, உனக்கு மேற்கு பக்கம் ஒரு காசு வைக்கிறேன், ஒரு பொற்காசு. ஞான சம்பந்தருக்கு கிழக்கு பக்கம் ஒரு காசை வைக்கிறேன். இந்த 2 காசையும் எடுத்துக்கொண்டு நீ இந்த பக்கம் சோறு போடு, அவர்கள் அந்த பக்கம் சோறு போடட்டும் என்று சொன்னார்.
இது தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்துல மணி 12 மணி ஆச்சு. அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடல, சோறு போடல. நாவுக்கரசர் மடத்துல பாயசம் போட்டாங்க அப்படிங்கிறான். ஞானசம்பந்தர் பார்த்தா, என்னப்பா நம்ம மடத்துல இன்னைக்கு என்ன சாப்பாடே போடலையா, சமையல் பண்ணலையா, என்ன சமாச்சாரம்? சுவாமி, இன்னைக்கு நீங்க கொடுத்த காசை செட்டியார் கடைக்கு கொண்டு போனேன், செல்லாதுன்னுட்டார் சாமி. சிவன் கொடுத்த காசை செல்லாது என்று சொல்லிவிட்டாரா? போன கும்பாபிஷேகம் ஆச்சு. இந்த காசு செல்லாம இருக்கணுங்கிறதுக்காகவே சுவாமியே செட்டியார் மாதிரி உட்கார்ந்துருந்தாராம். போய் இவரே ஒரு மேஜிக் பண்ணி பருப்பு டப்பாவில் ஜீரகம் மிளகு எல்லாம் வச்சு ஒரு தராசு வச்சு உட்காந்துருந்தாராம். யாரு? சுவாமி. செட்டியாப்பர்னு பேரு. அம்மா கையில படி வச்சிருந்தாராம். படி கையில உழக்க படி. இந்த ஞானசம்பந்தர் காசை கொண்டு போன உடனே இந்த காசை செல்லாது என்று சொன்னவன் சிவன். ஒரு திருவிளையாடல் செய்யறார். இந்த காசு செல்லாதுன்னு சொல்லிவிட்டார் சுவாமி. இந்த காசை செல்ல, வாசினா குற்றம், செல்லாது என்ற அர்த்தம். வாசி தீரவே குற்றமில்லாது காசு நல்குவீர் மாசில்லாத மிடலையீர் உனக்கு ஏசல் இல்லையே, இப்படி கொடுத்தா உனக்கு குற்றம் வராதா சுவாமி என்று போய் தமிழ்ல இந்த பாட்டை வேக வேகமா பாடுறார். ஏன்னா பெரிய பாட்டா பண்ணா நேரம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இந்த 10 பாட்டையும் வேக வேகமாக பாடுகிறார் ஞானசம்பந்தர். பாடி முடிச்ச உடனே சுவாமி மாசில்லாத குற்றமில்லாத செல்லக்கூடிய தங்க காசை வழங்கினான் என்று தலபுராணம் சொல்லுகிறது. இன்னமும் அந்த ஊர்ல யாரும் பஞ்சம் பசி பட்டினியில வாழ்ந்ததே கிடையாது. எல்லாம் கோடீஸ்வரனா வாழ்றான். சின்ன கிராமம், போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் 150-200 பவுன் தங்கம் இருக்கும். ஏன்? ஞானசம்பந்தர் பாடினதுனால. திருமருகல் இருக்கிற ஊர்ல பாம்பு தீண்டிய பிள்ளையை உயிர் தெளிப்பதனால இன்னமும் திருமருகல்ல பாம்பு கடித்தால் விஷம் ஏறவே ஏறாது. திங்களூர்ல பாம்பு கடித்தால் விஷம் ஏறாது. சத்தியமா சொல்லுகிறேன், போய் கேளுங்க. பாம்பு கடிச்சா அப்படியே அமைதியா இருப்பான். அப்படி ஊதி எடுத்து பூசிக்குவான். பாம்பு கடிச்சாவோ தெல் கடிச்சாவோ. ஏன்? அந்த பதிகத்துடைய ஆற்றல் இன்று வரையிலும் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். திருமுறைகள் சாதாரணமானதல்ல. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியது திருமுறைகள், திருவாசகம் என்று சொல்லி வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே மாசி நிழலையீர் ஏசல் இல்லையே மாசி நிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராய் நீர் அறைவன் முறைமை நல்குமே செய்யவே நீர்கொள் விழலையே பைகொள் அளவினீர் உய நல்குமே நீர் பூசி நீர் ஏற தேறி நீர் கூறு விழலையே பெரும் அருளுமே காமன் வேவோ தூம கல்வி நீர் நாம விழலையே சிவம் நல்குமே பிணிகொள் சடையினீர் பணிகொள் விழலையீர் அணிகொள் விழலையீர் பணிகொள் அருளுமே மங்கை பங்கினீர் துங்க விழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தருவினே அரக்க நெறிதர இலக்கமை நீர் பறக்கும் விழலையீர் கரங்கை தருவினே அயலும் ஆளுமாய் உயலும் முடியினீர் இயலும் விழலையீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையிடார் அறிவதறிகிறார் பெரிகொள் விழலையீர் பிரிவதறியதே தாழிமாநகர் தாழி சம்பந்தன் வீழி நிழலையே தாழு மொழிகளே காழிமாநகர் தாழி சம்பந்தன் வீழி நிழலையே தாழும் மொழிகளே வீழி நிழலையே தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே. இந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்னை வரைக்கும் கையில காசு இல்லைன்னா இந்த பாட்டை பாடுவேன். எங்க எதையாவது ஒரு காசு வரும். காசு தீரவே காசு நல்குவீர் ஃபார்முலா மாதிரி இது.
சும்மா பெரிய பாட்டெல்லாம் இடறினும் தளறினும் நேரம் ஆயிரும். வாசி தீரவே காசு நல்குவி மாசு நிலையே சரியில்லையே, இப்படி டக்கு டக்கு வாசி தீரவே காசு நல்குவி மாசு நிலையே சரியில்லையே, இறைவராயி மறைகள் மிளலையே கரைகள் காசினே முறைகள் நல்குமே செய்ய வேண்டியே மெய்கள் மிளலையே பைகொளவினே உயர் நல்குமே இரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறு மிளலையே பெரும் அருளுமே தவன் தேவகோ நூன கண்டி நீர் நாம மிளலையே சேர் நல்குமே. 6 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு கோயிலில் ஒரு ஓதுவார் திருப்புகள் பாட போனார். ரொம்ப சின்னதா ஒரு திருப்புகள் பாடுகிறார். அவர் பார்த்தார், அற்றைக்கிற தேடி அத்தத்திலே மாதை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிரேலா வெப்பை துளசியிலா கற்று துணக்கோதா கட்சி பெருமாளே முடிச்சுட்டார். என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இந்த மாதிரி பாட முடியும். பெரிய திருப்புகளும் அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் மாதிரி ஓருருவாயினை மானாங்காரத்து எரியல் ஆயோர் முதல் பூத்தனும் ஒன்றிய இரு சூடர் படை தடி தடிப்பமும் மூட்டிகள் இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை அப்பாவுக்காக பாடுறார். இவர் பதிகம் பாடிட்டு இருக்கிறார் அங்கங்க. அப்பா தினந்தோறும் ஞானசம்பந்தர் பாட்டை பாடாம அவர் சாப்பிட மாட்டார். சிவபாத இருதயர், அப்பா இப்படி குழந்தையே நீ அங்கங்க பதிகம் பாடினா நான் என்ன பண்றது? அப்பா உங்களுக்காகவே எல்லா பாட்டும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பதிகத்தை பாடினா நான் பாடின எல்லா பதிகத்தையும் பாடியதாக புண்ணியம் கிடைக்கும்னு இந்த ஒரு பதிகத்தை பாடி வச்சாராம். இந்த ஒரு பதிகம் பாடினா எல்லா கிடைக்கும். தர்மயாத்திர குருமணிகள் சீர்காழி கும்பாபிஷேகம் ஆகும் பொழுது அவர்கள் அருளாணையிட்டார்கள், இந்த பதிகத்தை உலகம் முழுக்க பாட வேண்டும். சிட்டி நகர்லையும் பாடினார்கள். அந்த பதிகத்துடைய விளைவு தேவார செப்பேடு கிடைத்தது. கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் தேவார செப்பேடு. அந்த காலத்துல வாழ்ந்தவன் தேவாரத்தை செம்பு ஏட்டுல எழுதி வச்சானா. செம்பு ஏட்டுல தேவாரத்தை கைகோட்டி மண்டபம்னு ஒரு பெரிய மண்டபம் கட்டி 2ஆம் குலோத்துங்கன் தேவாரத்தை வலம் வந்து வணங்கினான். ராஜராஜ சோழன் கண்ணீர் விட்டு அழுத ஒரே இடம் தேவாரம் செல்லரிச்சு போனதை பார்த்து அழுதான். ஓன்னு அழுதானா. அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, பரகேசரி. ராஜராஜ சோழன் மாதிரி உலகத்துல யார் வர முடியும்? அவர் அப்படியே தஞ்சாவூர்ல உட்கார்ந்து இருந்தார். 80 வயசு வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டி, காசு பணம், தலையை வெட்டுனா சண்டை, நிம்மதியே இல்லை அவனுக்கு. சொந்த அக்காட்ட கேட்கறான், எனக்கு நிம்மதியே இல்லையே. அந்த வழியா 40 பேர் கண்ணு இல்லாம அப்படியே போனான் தஞ்சாவூர் வீதியில. இன்னமும் அந்த ஊருக்கு களிமேடு வளர்ப்பக்குடின்னு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தேவாரம் அவங்களாம் எழுதுறது தெரியாது, ஆனா தேவாரம் பாடுவாங்க. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவாரவரின் புகுவே யாரும் சுகடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மட பிடியோடும் கடிது வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாரும் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாரும் கண்டறியாதன கண்டே மந்திரமாவது நீர் பணவர் நிலவு நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருகாலவாயான் திருநீர் கோயிலில் தருவது நீர் தூணில் போடுவது நீர் மூஞ்சில் ஊடுவது நீர் அடுத்தவன் வேட்டியில் குறைப்பது நீர்
சிவாச்சாரியார் மூஞ்சில் ஊதுவது நீர், தூணில் போடுவது நீர், அடுத்தவர் புடவையில் துடைப்பது நீர், திரு ஆலவாயான் திருநீர், ஒத்த விரலில் பூசுவது நீர். திருநீர் அப்படிலாம் பயன்படுத்துறான் மற்ற கோயில் அப்படிங்கிறான். குருக்கள்லாம் அப்படியே கண்ணை போய் நேராக கண்ணு தெரியலிங்க. சக்கரை பொங்கல் கொடுத்தா மட்டும் 2 கையில இல்லை சாமி. அப்படி சாப்பிட்டு கை துடைக்கிறது நேராக தூணில் போய் ஒரு தடவு நமசிவாய முச்சிவேல் முருகனுக்கு அரோகரா தலைவர் பார்க்குற நேரத்தால பெயிண்ட் அடிச்சு அதுக்குள்ள கலரே மாறி போச்சு. அது சக்கரை பொங்கல் பெயிண்ட் சாமியா, அது ஒரு கலர். அது எப்படி திருநீரை எப்படி பூசணும்னு சொல்லுகிறது நம்முடைய ஆகமம். குருநாதர் முன்னாடி நின்று திருநீர் பூசக்கூடாது. சுவாமியும் பார்த்துட்டு பூதியை பூசக்கூடாது. முருகனை பார்த்துட்டே பூதியை பூசக்கூடாது. நடந்து கொண்டே பூதியை பூசக்கூடாது. சாப்பிட்டு கொண்டே திருநீரை பூசக்கூடாது. உட்கார்ந்து ஒத்தை விரலால் பூசக்கூடாது. சிவாய நம என்று திருநீரை வானத்தை பார்த்து பஞ்சாட்சரம் சொல்லி திருநீரை பூசணும்னு பஸ்மத் ஜாபாலம் என்கிற ஒரு உபனிஷதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த திருநீரை வாங்கும்போது எப்படி வாங்கணுமா? இப்படி 2 கையில வாங்கணுமா? வாங்கும்போது நமசிவாயம் சொல்லி வாங்கணுமா? பணிஞ்சு வாங்கணுமா? இல்லைன்னா பலன் கிடைக்காதுங்கிற. விபூதியை வாங்கி எப்படி வாங்கணும்? கையில வாங்கணும். ஏதாவது எழுதின பேப்பர்ல வாங்கினீங்கன்னா அது நடந்துடும். என் வாழ்க்கையில் அது உண்டு. நான் யாருக்கும் எழுத தரதில்லை. என்ன பேப்பர்ல எழுதி, நியூஸ் பேப்பர்ல எழுதி வாங்கினீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அது நடந்துடும். அதனால நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு பேப்பர்ல எழுதி வாங்குவோம். குழந்தை கிடைக்க வேண்டும் என்று எழுதி வாங்குவாங்க. வறுமை தீர வேண்டும் என்று எழுதி வாங்குவார்கள். திருநீருக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஒரு சித்தர் எனக்கு கொடுத்தார் அந்த ஆற்றலை. அப்படியெல்லாம் பெரியவர்கள் திருவண்ணாமலையில இருந்தார்கள். இந்த திருநீர் சாதாரணமானதல்ல, ஆலவாயான் திருநீர். அப்படி இந்த தேவாலயத்தை எல்லாம் அவன் கேட்டான். யாரு? அந்த முற்றத்துல இருந்து இந்த பண்ணுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. இந்த சுவாமிய அரைக்கோளா கூப்பிடுறதுதான். இப்ப தூரத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி கூப்பிடுறது? ஓய். இப்ப சாமியை கூப்பிட்டார நாவுக்கரசர், சுந்தரர் கூப்பிடுறார். பரவும் பரிசு ஒன்று அறியேனா பண்டே உண்மை பயிலாதே. அதே மாதிரி கூப்பிடுறார் நாவுக்கரசர். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டிமோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. இந்த பாட்டெல்லாம் கேட்கிறான். தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. யாருக்கு திருமுறை கேட்டா கண்ணில் தண்ணி வருதோ அவங்க நெஞ்சில சிவபெருமான் இருக்கிறார்னு அர்த்தம்னு மணிவாசகர் சொல்றார். கயல்மாண்ட கன்னி பங்கனனை கலந்து ஆண்டலுமே அயல்மாண்டு அருவனை சுற்றமும் ஆண்டு அவனையில் மேல் மயல்மாண்டு மற்றுள்ள வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல்மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னார். கண்களில் நீர்த்துளி ஆடனர் மணிவாசகர். கண்களில் நீர் வரணும். கசிவது பெருகி கடலென மருகி அனுகூலமாய் அகம் சிலிர்த்து உடம்பு சிலிர்க்கணும். தேவாரம் கேட்டா தலை ஆடணும், உள்ளமெல்லாம் பூரிப்பு வரணும். அப்படி சிம்டம்ஸ் வந்ததுன்னா கொரோனா இருக்குன்னு அர்த்தம். என்ன கொரோனா? அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கொரோனா வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வந்தா, தேவாரம் கேட்கணும்னு ஆசை வந்தா இன்னைக்கு போய் கேட்டுருணும்ப்பா.
நாளைக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு ஆசை வந்தா, ஒரு வெறி வந்தா, உங்க வீட்டில் சிவபெருமான் உங்க கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம். என்னத்த தேவார சும்மா அந்த ஆளு போல உங்க வீட்டில் பூதமும் பேயும் பிசாசும் இருக்கிறதுன்னு அர்த்தம். புண்ணியம் கிடைக்க யாருக்கும் வராது. கோயிலுக்கு வரணும்னு என்ன வந்தாதான் ஞானம் அர்த்தம். என்ன வர விடாது. உங்க வினை தடுக்கும். கார் ஸ்டார்ட் ஆகாது, கீ போட முடியாது. சில பேர் இருப்பான், பாதி தூரம் வந்துடுமா, திடீர்னு பைத்தியம் முடிச்சிடும். போலாமா வேணாமா, இந்த மதில் மேல் போன மாதிரி இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது. சில பேர் பாதியே வருவான் ஆர்வத்தோட, நான் வந்துடுறேன் சார், நான் சேர்ந்துக்கிறேன் கமிட்டியில் அப்படிமா. 4 நாள் ஒழுங்காக இருப்பான், 5 நாள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுவான். அவனெல்லாம் அடித்து வேட்டணும், உள்ள வருவியான்னு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே தேவையே கிடையாது. இது ஒன்பே மாதிரி. அண்டாகா கசும் அபுகா குசும் திறந்துடு திசை. உள்ள வந்தா வெளியே போக முடியாது. சாகர வரைக்கும் நீங்க சைவனா இருக்கணும். உள்ள வந்துட்டா இந்த பாதியில நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நான் திரும்பி நம்ம ஊர்ல அந்த கதை தான். என்ன அந்த முருகனுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை, நான் நேராக ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் பிரலோகத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருக. அங்கே ஒன்றும் கிடைக்காது. சப்பாத்தியும் புரோட்டாவும் கொடுப்போம், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே நிற்க வேண்டியதான். அதில் வேற முக்கால போட்டு அழுமா, நீ பாவி, நீ அழுமா அழுவணும். நம்ம சமயம்தான். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டும் திருவார்த்தை திரிப்பார் கேட்பார் பெற்றுவார் திருவேலிருந்தும் திருநாமம் கரிப்பார் பொன்னம் வளர்த்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே கரிப்பார் தாயே நிற்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. நகைச்சுவைனா ஒருத்தனை துன்பப்படுத்தி அதில் சிரிக்க வைக்கிறான் இல்லையா? செந்தில கவுண்ட பண்ணி உதைக்கணும், அப்பதான் சிரிப்பு வருது. வடிவேல போட்டு அடிக்கணும், கெட்ட வார்த்தை சொல்லணும், இது பேர் நகைச்சுவை கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க உட்கார்ந்துருக்க அந்த 2 மணி நேரமும் உங்க முகத்துல அங்கங்க சிரிப்பு வந்ததா இல்லையா? ஆனந்தம் வந்ததா இல்லையா? எதுல இருந்து வந்துச்சு இந்த ஆனந்தம்? நான் நகைச்சுவையா காட்டுனேன், நான் சார்லி சாப்ளின் நிறையா பண்ணினேன். ஆனா தேவாரம் உங்களை ஏதோ ஒரு இதான் சிவானந்த சிரிப்புன்னு பேரு, இதுதான் ஆனந்த கழிப்புன்னு பேரு. யாரையும் துன்புறுத்தாமல் உங்கள் முகத்துல சிரிப்பு வந்ததுன்னா அதுதான் உண்மையான சிரிப்பு, அதுதான் உண்மையான ஆனந்தம். அடுத்தவனை கொச்சைப்படுத்தி அடுத்தவனை அடித்து அதுல வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சிரிப்பது மிக மிக கொடுமை. ஆனால் எங்கள் திருவாசகம் மட்டும்தான் சிவனை நினைத்தால் ஆனந்தத்தோட உங்க மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதவரையினர் அன்னையனோ நாதவரையினர் நான் முகன் மாறு நாடவின் நாடனாரன் முத்துநல்தாமும் மாலை தூக்கி முளைக்கூடம் ரூபம் நம்பி கண்மையோ சக்தியும் சோமியும் பார்மகனும் நாமகளோடு பல்லாசை கீதம் இணைய கோயிலே உங்கள் பெருமா பாகம் இரண்டும் வினவி பதானம் ஏழோதி மணி கொடி சொல்லிருந்து நின்ற பொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லா அந்த நிலாமர பூசுவதும் கண்ணது பூம்பதும் பேசுவதும் திருவாயா போலும் அதே ஈசனவல் யூக்கும் இயல்பான
பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமாய செங்கமலர் மல போல பாருருவாய நாகமே நடிகரே நடுவே ஓருருவாயன் திருவரு காட்டி என்னையும் நீங்க கொண்டருளே என்னையும் புரிய கொண்டருளே என்னையும் புரிய கொண்டருளே என்னையும் புரிய கொண்டருளே என்னையும் புரிய கொண்டருளே. இப்படி எல்லாம் திருவாசகத்தை பாடணும். ஒரு நாள் திருவாசகம் முற்றோல இப்படி செய்யணும். அப்படியே தேன் பந்தல் சக்கரை பந்தல்ல தேன் மழை பொழிஞ்ச மாதிரி ஒவ்வொரு ராகத்திலையும் பாடணும் இந்த திருவாசகத்தை எல்லாம். அந்த மாதிரி ராஜராஜ சோழனுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வர வைத்தது தேவாரம். அப்படி நிறைய காசு பணம் வருவதற்கு இடறினும் தளரினும் நோய் தொடரினும் மூலகடல் பொழுதெடுவே கடல் தடில்ல முன்னோடு கடல் தடில்ல கடல் தடில்லை நிடறி நிடகிய பேரியனே. பாடலாம் வளமையா உங்களுக்கு தெரியும், பாடசாலை படிச்சது தானே. நான் புது பாட்டா பாடுறேன். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நகழொழுவே இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நகழொழுவே கடலிலாம் ஒரு கலத்தை இடரில் அடக்கிய பெரியனே இதுபோலம் யாருமாறு ஈவரும் இல்லையே அதுபோ உணவில் அருள் ஆவடு துறை அவனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமி நிறைய அவர் காசுக்காகவே பாடுவார். தம்மையே புகழ்ந்தேனும் சார்வேனும் தொண்ட கருகீர மற்றவனை போய் காசுக்காக தலையை சொரியாத, காசுக்காக போய் நிற்காத, சுவாமிகிட்ட போய் கேளு, அவன் கொடுப்பான்னு சொன்னார். இன்ன வரையிலும் என்னுடைய பணி அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. அவனை வேண்டினால் எல்லாம் கிடைக்கிறது. இந்த பதிகம் பாடினா செங்கற்களை பொற்கட்டிகளாக மாற்றிய பதிகம் இது. சுந்தரர் நேர நாகப்பட்டினம் போறார். மனுஷனாக பார்த்தா நாகப்பட்டினத்தில் பிறக்கணும், அப்பேற்பட்ட ஊர் அந்த ஊர் நாகை காரணம். சுந்தரர் போறார், சேரமான் பெருமனோட போறார், தன் நண்பனோட போறார். பங்குனி உத்தரம் வரப்போகுது, அடியாருக்கு அன்னப்பாளிப்பு செய்யணும், கையில காசு இல்லை. சுவாமிகிட்ட ஒரு பெரிய லிஸ்ட எழுதுறார். காற்றணைய பரிமாவு கொடுத்தருள வேண்டும். நல்லா அரேபிய கூட 2 வேணும் சாமி. சரிப்பா. பொற்பட்டும் பொற்சுளிகை பணித்தருள வேண்டும். நல்ல ஐயா கட்டின மாதிரி நல்லா தங்க கடல்ல பார்டர் வச்ச ஒரு 8க்கு 5 வேட்டி, ஒரு 10 வேட்டி வேணும் சாமி. எங்கடா வாங்கணும்? போத்தீஸ்லையா, சென்னை சில்க்லையா? எங்க
சாமி யாரு? தமிழ்ல ஆணை போடுறார். கத்தூரி கமல் சார்ந்து பர்ஃப்யூம் கேட்கிறார். கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். என்ன வேணும்பா? சார்லி வேணுமா? என்ன வேணும்? கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். காம்பினோடு நேத்திரங்கள் கொடுத்தருள வேண்டும். எல்லாம் கேட்கிறார். நிறைய பொற்காசு வேணும். அப்புறம் கேட்கிறார், நெய்விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும். 3 வேளையும் நல்ல கறி, பருப்பு கறி, நிறைய எல்லா கறியை வச்சு நெய்யை அப்படி முழங்கையில வழிய ஊத்தணுமா அப்படி. அதுல சொல்றாரு, நீ இதெல்லாம் தரலன்னா நான் நாளைக்கு பாட மாட்டேன் உன்னை பத்திங்கிறாரு. சொல்றாரு, என் உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கு, கொஞ்சம் குண்டாக்கி கொடுங்கிறார். தின்னன என் உடல் விருத்தி தாரீரேல். என் உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கு, மெலிஞ்சிருக்கேன். இவர் பாடும்போது வயசு 17 வயசு சுந்தரருக்கு. சுந்தரருக்கு வயசு தான் 17 வயசு. இந்த பதிகமெல்லாம் கேட்கறது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவி செல்காதம் எழும் அறிந்து சேவேதி திரிவி செல்வத்தை மறைத்து என குருணல் இறங்கி என குருணல் இறங்கி என குருணல் இறங்கி முத்தாரம் இழந்து மேலில் மணி வயிற போவே அவை பூண தந்தருளி நிக்கினிதனாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணி தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே, 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 மேவி இருந்தீரே, மேவி இருந்தீரே. என்று சொல்லி நேரத்தோட அருமை கருதி இதனுடைய தொடர்ச்சியை நாளை இந்த வருட பிறப்பு வந்து தேவாரத்தோடு துவங்க இருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வருஷம் நிம்மதியாக வாழணும், இந்த வருஷத்தில் துன்பம் இல்லாமல் வாழணும், இந்த ஆண்டு ஆனந்தத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க வருட பிறப்பு அன்னைக்கு நீங்கள் நல்ல காரியம் செய்யணும். அதனால் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் வருட பிறப்பன்று முருகனுடைய சன்னதியிலிருந்து நீங்கள் துவங்குங்கள். நாளை மாலை மீண்டும் உங்கள் சரியாக 7:30 மணிக்கு, நம்முடைய 7:30 போகணும்னா 7:30 மணிக்கு வந்துடணும். அதனால் நாளைக்கு 5 மணிக்கே நிகழ்ச்சி, மன்னிக்கணும், நாளைக்கு கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்கிறது. அதனால் நாளைக்கு 5 மணியிலே இருந்து பிறகு 7 மணி வரையிலும் 7 மணிலிருந்து பூசை நடக்கும். நம்முடைய ஆலயத்தில் வளமையான பூசை முருகப்பெருமானுக்கு 7லிருந்து 7:30 வரைக்கும் பூசை. பிறகு அந்த பூசை முடிந்த பிறகு மீண்டும் 7:30 இருந்து இதே மணி நேரம் வரையிலும் உங்களுக்கு திருமுறை, நாளைக்கு நிறைய பதிகங்கள், முருகப்பெருமானுடைய அருள் பாசுரங்கள், இந்த மாதிரி திருவாசகத்தில் மிச்சம் இருக்கிறது, சுந்தரர் தேவாரம், இதெல்லாம் சொல்ல இருக்கிறேன். நாளை மறுநாள் தான் மனவாழ்விற்கான பதிகம் நிறைய பேர். அதனால அந்த புதன்கிழமையோடு என்னுடைய பணி நிறைவு பெறுகிறது. நான் மீண்டும் என்னுடைய நாட்டுக்கு செல்ல இருக்கிறேன். இந்த வாய்ப்பை தவற விடாது அன்பர்கள் கலந்து கொண்டு இந்த ஒழிப்பேலை உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க, நம்முடைய அடியார்கள் எடுக்கிற அந்த உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆசிரியர்கள் 5 நாள் நிகழ்ச்சி நடக்குதா? 2 நாள் தான் செய்வோம், சனி ஞாயிறு தான் நடக்கும். 5 நாள் எப்படி நடக்கிறது? எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நீங்கள் தான் காரணம், உங்களுடைய வருகை தான் காரணம். அதனால சோர்வு இல்லாம, இப்ப யாருக்காவது சொல்லுங்க, அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு இருக்கிறதா? ஒரு ஏதாவது சோர்வு இருக்கா, ஒரு போரிங் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வந்தோட உட்காருவீங்க. இன்னும் அவங்க ஐயா மட்டும் அவங்க இல்லைன்னா நம்ம நானும் முடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான ஒளிபெருக்கி, ரொம்ப இன்னைக்கு சிறப்பாக இருக்கு, இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு, இன்னைக்கு எல்லாமே சரியா இருக்கிறது. அதனால நன்றி. அந்த ஒளிபெருக்கியை சரி செய்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு, குறிப்பாக அதை சரி செய்த எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய சைவநெறி மன்றத்தினுடைய மனமார்ந்த நன்றி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாருடைய சிவரே போற்றி, முருகனுக்கு, சித்தி நகர் முருகனுக்கு.
ஒரே இந்த இன்று புது உறவாக நம்முடைய கடம் வித்வான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜெயராம் ஐயா அவர்கள் முகர்சி அவர் டியூல் சிஸ்டம் மாதிரி அங்கங்கே கடம் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த வாத்தியம். அது ஒரு மண்ணில் இவ்வளோ பெரிய இசை வருமாங்கிறது தமிழில் தான் கொண்டு வந்தான். இது செய்யும்போது தங்கம் கலப்பாங்களாம் கூட கொஞ்சம் அப்படி சொல்லுவார்கள். அப்படி இந்த நல்ல கடம் என்கிற அந்த வாத்தியத்தை ஆஸ்திரேலியாவில் இப்படி இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை அதே நல்ல மிருதங்கம், நல்ல அருமையான வயலின், இவங்க இல்லைன்னா இது சரியாக வராது. பஞ்சாமிரதம் மாதிரி இவ்வளோ சுவையாக வராது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்யும். மூன்றாவது நாளாக நமக்கு ஒரு அருமையான சொற்பொழிவை வழங்கிய தவத்திரு சிவாக்கார தேசிய சுவாமிகள் அவர்களுக்கு அவர் இன்று அறவழி செல்வன் தினம் நலன் திருமுறைகளை பற்றிய ஒரு சொற்பொழிவை வழங்கியிருக்கிறார். இங்கே மீண்டும் உங்களுடைய கரகோசங்கள். அவருடைய இந்த பன்னிச கச்சேரிக்கு மிருதங்க கலைஞராக வந்திருக்கும் திரு பல்லவராஜன் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது நன்றிகளும் பாராட்டுக்கள். அத்துடன் எல்லோருக்கும் அறிமுகமான மோர்சிங் கலைஞர் திரு ஜெயராம் ஜெகதீசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்துடன் நமது இளம் கலைஞர் வயலின் வித்துவான் திரு அபினவ் ஹரிசங்கர் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். இத்துடன் இவ்வளவு நேரமாக நீங்கள் இங்கு வந்து இந்த சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து இவ்வளவு நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் நமது நன்றிகள். அத்துடன் நாளினால் இப்படியான ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே இனிவரும் 2 நாட்களில் தொடர்ந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து சுவாமிகளிடம் எல்லோரும் வந்து ஆசிகள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.